வணக்கம் குழந்தைகளா, நம்ம வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 தமிழ் புக் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு லெசனாக பார்த்துட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 10 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கங்கை கொண்ட சோழபுரம். இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்துட்டு கிளாஸில் உங்கள் மேம் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டு கைலினியும் பாட்டியும் போகிறாங்க. அந்த பாட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரை பற்றி, அந்த ஊரோட பெருமையை பற்றி சொல்லிட்டு வராங்க. அது வந்துட்டு முதலாம் ராஜேந்திர சோழன்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் வந்து வடநாடு சென்று பகைவர்களை வென்றார். அதனால் கங்கை நீரை அங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அவங்க போயிட்டு இருக்க வழியில் வந்து ஒரு ஏரியை பார்த்துருக்காங்க. இதுதான் சோழகங்கம்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? கையலினிகிட்ட சொல்கிறாங்க. பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொன்னேரி வந்துட்டு பொன்னேரின்னு இங்கே எழுதியிருக்கு, ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கையலினி கேட்குறாங்க. அது வந்துட்டு சோழகங்கம் பேரேரி தான் பொன்னேரின்னு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு வராங்க. ஓகேவா? அங்கே வந்துட்டு மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளி பகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உயரமான கரைகளை கட்டியுள்ளாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட கால்வாய்கள் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊரோட பெருமை, அந்த ஏரியோட பெருமை எல்லாருமே சொல்லியிருக்காங்க கையலினிகிட்ட. அதை பார்த்துட்டு கையலினி ரொம்பவே வியந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்தாச்சு. கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்துட்டு அடைஞ்சோனையுமே சொல்கிறாங்க, இது வந்து தஞ்சை பெரிய கோவில் போலவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து யார் கட்டினாங்கன்னா, ராஜேந்திரன் தந்தை வந்து ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோவிலை விட சற்று உயரம் குறைவானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தஞ்சை பெரிய கோவிலை விட கொஞ்சம் குறைவானதுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே பாட்டின்னு கேட்குறாங்க. அந்த விமானம் வந்து உச்சியிலேருந்து மிகப்பெரிய வட்ட வடிவ கல்லால் ஆனது, 34 அடி குறுக்களவு கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கற்கள் வந்து துண்டு கற்களால் அமைக்கப்பட்ட விமானம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கையில் நீ ஓடி போய் நந்தியை தொட்டு பார்த்தால், இந்த நந்தி இருக்குது பார்த்தீங்களா, நந்தியை தொட்டு பார்க்குறாங்களாம். தொட்டு பார்த்துட்டு இந்த கல் தான் செய்யப்பட்டதா, இதுதான் கல்லால் செய்யப்பட்டதான்னு கேட்குறாங்க. இல்லை கைலினி, இது முழுவதும் செங்கற்கல்லால் கட்டப்படுது, இது ஃபுல்லாகவே செங்கல் கல்லால் கட்டப்படுதான். ஓகேவா? இந்த கோயிலோட வந்துட்டு தரை மட்டத்துலேருந்து 20 அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பாக. தரை மட்டத்துலேருந்து 20 அடி உயரத்தில் இருக்குது, அதோட சிறப்பாக. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வாயிற்காவலர் சிலைகளையும் தூண்களையும் கோவில்களிலும் இருந்த சிற்பங்களையும் கண்டு கழித்தால் கைலினி. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கைலினி ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சண்டிகேஸ்வர அனுகிரக மூர்த்தியாகிய சிற்பங்களை உலக புகழ் பெற்றவை என்று பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள். எல்லா விஷயத்தையுமே அவங்க இது பாட்டி மூலமாக நல்லா கற்றுக்கிட்டாங்க. சிங்கம் போன்ற வடிவத்தில் இந்த சிற்பத்தின் வயிற்றில் ஒரு வாயில் இருக்கிறது. சிங்கம் போன்ற இந்த முகத்தில் வந்துட்டு ஒரு வாயில் இருக்குது, வாயில் கதவு இருக்குது. அது என்னென்னு கேட்குறாங்க. இதுதான் சிங்கமுக கிணறுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கோயிலோட பெருமையை பற்றி இந்த புக்லேயே நீங்கள் தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க. நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கிளாஸில் எழுதி போட்டிருப்பாங்க. வாங்க நோட்ஸ்லாம் பார்க்கலாமா? கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பாடப்பகுதியில் நீங்கள் விரும்பிய பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லைன் இந்த லெசனில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்து அழகாக நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பொன்னேரியின் சிறப்பு வந்து உங்களோட சொந்த நடையில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொன்னேரியை பற்றி இப்போ பாட்டி வந்து சொன்னாங்க இல்லையா, கையில் நீங்கள் சொன்னாங்கல்ல, அந்த பொன்னேரியோட சிறப்பை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைனில் நீங்கள் எழுதிக்கலாம் அழகாக. அதுதான் இந்த பேராகிராஃப். ஓகேவா? இந்த பாடப்பகுதிக்கு வந்து நீங்கள் ஏதாவது தலைப்பு வைக்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதை வைக்கலாம். பெருமை பட்ட சோழபுரம்னு எங்கள் பாப்பா எழுதியிருக்கா. உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இந்த பாடப்பகுதியிலேருந்து ஏதேனும் 2 தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்தக்குறிகளுடன் தெளிவாக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த லெசன்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு 2 தொடர்கள் எதுனாவது இந்த மாதிரி இந்த கொட்டேஷன், இந்த ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 லைனாக பார்த்து நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த பேஜ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 14 வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், இணைப்பு சொற்கள். 2 தொடர்களை இணைப்பதற்கு பயன்படும் சொற்கள் பேர் என்ன? இணைப்பு சொற்கள்னு சொல்கிறோம். எழிலை அனைவருக்கும் பிடிக்கும், ஏனெனில் அவன் நற்பண்புகள் நிறைந்தவன். அப்போ ஏனெனில், இப்போ 2 வேர்டுக்கு இடையில என்ன செய்கிறோம்? ஏனெனில் செய்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் நன்றாக ஓவியம் தீட்டுவேன், அப்படியானால் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா? அப்போ அப்படியானால்ங்கிறது ஒரு வேர்டு நம்ம சேர்க்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டில் பாருங்கள், அப்படி இல்லாவிட்டால். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுன்றதை இப்போ ஒன் வேர்ட்ஸில் பார்த்துடலாமா? ஓகே, பார்க்கலாமா? அண்ணன் வீட்டிற்கு தாமதமாக வந்திருந்தார். டேஸ் அவர் மிதிவண்டி பழுதடைந்து இருந்தது. டேஸ்னு வர இடத்துல என்ன வரும்? ஆயினும் வருமா? எனவே, எனினும், ஏனெனில். அப்போ ஏனெனில் அவர் மிதிவண்டி பழுதடைந்து இருந்தது, ஏனெனில். ஓகேவா? அப்போ டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், நான் நன்றாக படித்து பயிற்சி எடுத்தேன், அப்படி இல்லாவிட்டால் முதல் மதிப்பெண் பெற்றிருக்க முடியாது. செகண்ட் ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், அம்மா இனிமையாக பாடுவார், அப்படியானால் போட்டியில் பங்கு பெற முடியுமா?
ஓகேங்களா? லாஸ்ட்டு ஒன்று டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடையில நம்ம வந்து ஜாயின் பண்ணுறத வந்துட்டு நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணோன்னாவே நம்மளுக்கு எழுதிட முடியும். வாங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாமா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஜ் நம்பர் 16ல் இந்த பாடப்பகுதியை படித்து வந்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. சிங்கமுக கிணறு என்றார் பாட்டி. என்னது சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா என்று தன் இரு கைகளையும் கணத்தில் வைத்தபடி சோழர்களின் கலைத்திறனை எண்ணி வியந்தாள். தமிழர்களின் கலைத்திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்த அவள் அக்கலைக்கூடத்தை விட்டு வெளியே மனம் வரமில்லாமல் இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம வந்துட்டு என்ன எழுதலாம்னா பெயர் சொற்கள், வினைச்சொற்கள், ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. பெயர் சொற்கள்னால் என்ன தெரியும் உங்களுக்கு? பாட்டி, சிங்கமுக கிணறு, கைகள், கன்னம், சோழர்கள், கலைத்திறன், தமிழர்கள், உள்ளம், வீடு, இது எல்லாமே வந்துட்டு பெயர் சொற்களில் வந்துடும். வினைச்சொற்கள்னால் என்னென்ன செயல் செய்கிறாங்களோ அதுதான். என்றார், கேட்டார், வியந்தார், மகிழ்ந்தார், சேர்ந்தார், இது எல்லாமே வந்துட்டு வினைச்சொற்கள் அவங்க செய்கிறது. ஒருமை சொற்கள்னால் என்னது? நம்ம ஒரே ஒரு ஆளை சொல்கிறது, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறது. பாட்டி, கிணறு, சிங்கம், கன்னம், உள்ளம், வீடு, இது எல்லாமே ஒருமை சொற்கள். பன்மைனா வந்துட்டு கைகள், சோழர்கள், கல்னு முடியணும், அதான் பன்மை சொற்கள். பாருங்கள், அதெல்லாம் எடுத்து அழகாக எழுதிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், படித்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வண்ணமிட்ட சொற்களை எழுதுக. வண்ணமிட்ட சொற்கள் இது எல்லாமே இதுதான். பார்த்தீங்களா? இந்த வண்ணமிட்ட சொற்களை எடுத்து நீங்கள் அழகாக வந்துட்டு எழுதிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதிருங்க வரிசையாக. ஓகேங்களா? வாங்க 17 போயிடலாமா? இது வந்து கேட்குறது, இது பேசுகிறது, இது வந்து படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தொடரில் அமைத்து எழுதுக. ஏனெனில், இப்போ வந்து ஏனெனில்ங்கிற வேர்டை இடையில வந்து நம்ம ஜாயின் பண்ணி எப்படி எழுத போகிறோம்? நான் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் எனக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி அழகாக எழுதணும். ஆயினும், அவன் கடினமாக படித்தான், ஆயினும் தேர்வில் வெற்றி பெறவில்லை. ஓகேங்களா? அப்படியானால் நீ தொலைவில் சீக்கிரம் நீ காலையில் சீக்கிரம் எழுந்து விட்டால். அப்படியானால், அப்போ வந்து அப்படியானங்கிறது வந்து எங்கே ஜாயின் பண்ணுறோங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அழகாக எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இடம் பற்றி எழுதுக. உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுவோ அதை வந்து நீங்கள் அழகாக எழுதிடலாம். அவ்வளோதான். பேஜ் நம்பர் 17 கம்ப்ளீட். ஓகே, பிறமொழி சொற்களையும் பேச்சு தமிழையும் நீக்கி சரியாக எழுதுன்னு சொல்லியிருக்கேன். நான் ஊருக்கு பஸ்ஸில் போகிறேன். நான் ஊருக்கு பேருந்தில் சென்றேன். கிளியராக எழுதணும் கரெக்டாக. நான் டெய்லி ஸ்கூலுக்கு சைக்கிளில் வரேன். நான் தினமும் பள்ளிக்கு மிதிவண்டியில் வருகிறேன். அழகாக நீட்டாக எழுதிருங்க. என் பேக்கில் புக்கு, நோட் புக்கு, பென் வச்சுருக்கேன். என் பையில் புத்தகம், குறிப்பேடு, எழுதுகோள் வச்சுருக்கேன். அது அழகாக எழுதிருங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சரியான விடை தேர்வு செய்கிறது. மைதானத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. அப்படியானால் இன்று நம்மால் விளையாட முடியாது. பேச்சு போட்டியும் ஓவிய போட்டியும் ஒரே நேரத்தில் நடந்தன. அப்படி இல்லாவிட்டால் நான் இரண்டிலும் கலந்து கொண்டிருப்பேன். டிக் பண்ணிக்கோங்க. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. லாஸ்ட் ஒன் டிக் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகே, 18 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 19 வந்தாச்சு. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இது வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு பசங்களுக்கு கேட்பாங்க. அவங்க படித்து பார்த்துட்டு இதில் உள்ள ஆன்சர் எடுத்து இதில் எழுதிடணும். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எண்ணிக்கை 8. அது எல்லாருக்குமே தெரியும். பூமி நாள் முதலில் கொண்டாடப்படும் ஆண்டு இது 1970. இங்கேயே கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான். பூமி நாள் கொண்டாடப்படுவது எப்போ? ஏப்ரல் 22. இதை கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? பூமி நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன? இதோட நோக்கம் பூமியின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த. பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த. இதில் இருக்கிறத நம்ம படித்து பார்த்துட்டு எழுத போகிறோம். பூமியை பாதுகாப்பது தொடர்பாக ஒரு முழக்கத்தொடர் எழுதுக்கனாக பூமியை காப்போம், எதிர்கால சந்ததியை காப்போம். ஓகேங்களா? 19 வந்து கம்ப்ளீட் ஆயா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 19 வரைக்கும் இருக்கட்டும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடிக்கடி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் டைம் இருக்கப்போ பார்க்கலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.